Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம ரைஸ் பிராண்ட்ல லட்டு பண்ண போறோம். இது வந்து ரைஸ் பிராண்ட் பவுடர். இப்போ இந்த ரைஸ் பிராண்ட் பவுடர்ல வந்து ஏகப்பட்ட நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு. இது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், அப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது இது. அதே போல ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் வந்து நல்ல இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் இது. இது நிறைய பிராண்டில் வருது. நான் நேச்சர் ஹெல்த்துன்னு சொல்லி இந்த பிராண்டில் வாங்கியிருக்கேன். இது மொத்தத்தில் வந்து ரைஸ் பிராண்ட் வந்து ரொம்பவே வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்ப நல்லது. கிட்னி கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் இது கிடைக்குது. நான் அமேசானில் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். ரைஸ் பிராண்ட் பவுடர் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் வெல்லத்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து ஆர்கானிக் ஜாகரி. இதுக்கு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு இன்னும் ஹெல்த்தியாக வந்து நமக்கு லட்டு பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன். சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் சீட்ஸ் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணணும். இதில் வந்து வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பு எள்ளும் வந்து கால் கப் வச்சுருக்கேன். இதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை காட்டுறேன். இது எடிபிள் கம்முன்னு சொல்லி இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து உங்களுக்கு லட்டுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு லட்டு பண்ணும்போது இது நெய்யில் வந்து வறுத்து நம்ம பண்ணினோன்னா ஒரு க்ரன்ச்சி எஃபெக்ட் கொடுக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன் இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி. அதே போல் இதுக்கு தேவையான நட்ஸும் வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். முந்திரி, பாதாம், கொஞ்சம் பீனட்ஸ் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை. இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து எல்லா நட்ஸையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது கொஞ்சம் வறுப்பட்ட உடனே நம்ம இந்த வாட்டர்மெலன் சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதுதான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன சீட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த சீட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு வந்து ஹெல்த்தியாக ஒரு லட்டு பண்ணுறதுக்காக தான். ஏன்னா ரைஸ் பிராண்ட் மட்டும் நம்ம செய்யும் போது அதோட வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் போடும்போது இன்னும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதனால தான் வந்து நம்ம எல்லா நட்ஸையும் ஆட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் போட்டுடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இதில் அப்படியே வந்து எள்ளையும் நம்ம வறுத்துக்கலாம். இதே கொஞ்சம் வெடிக்கிற சவுண்டு வரும்போது நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் வந்து நல்லா வறுபட்டுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கலர் கூட மாறுது. இப்போ எடுத்துடலாம். அதே போல் கருப்பு எள்ளையும் வந்து நம்ம வறுத்துக்கலாம். யூஸ்வலாகவே இப்படி எள்ளு வந்து நல்லா வெடித்தாதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு. அது வந்து இன்னும் ரொம்ப தீச்சிடவும் கூடாது. கரெக்டாக நம்ம எடுத்துடணும். நல்ல வாசனையும் வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆறுன பின்னாடி நம்ம வந்து கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா வந்து பாருங்கள், கோர்ஸாக இருக்குது. பாருங்கள், நல்ல கோர்ஸாக இருக்குது. இப்படி சாப்பிடும் போது வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பொடியாக பண்ணிட்டோன்னா இருக்கிற டேஸ்ட்டை விட இப்படி கோர்ஸாக அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுறேன். இது தேசி கீ.
இப்போ கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் வந்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் இதை எடுத்து வச்சிடலாம். இதில் இந்த எடிபிள் கம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் எடிபிள் கம்முன்னு போட்டிங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கும். இது நல்லா பொரிஞ்சிரும் பாருங்கள். ஒரு இன்க்ரீடியண்ட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம எல்லாத்தையும் சொன்னோம்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடும். இது வந்து உங்களுக்கு லட்டுவில் வந்து நல்ல ஒரு க்ரன்ச்சி எஃபெக்ட் கொடுக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் நிறையா இருக்குது. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ரைஸ் பிரான் பவுடர் வந்து இதே கீழே வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சும்மா கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது ரைஸோட ஹஸ்கில் செய்கிற பவுடர். கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது. ஆனால் இது வந்து டயபெட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் வந்து இது சொல்யூஷன் இருக்குது. இது கான்ஸ்டிபேஷன் கூட ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம எடுத்து ஒரு தட்டில் நம்ம கொட்டிடலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இதில் வெல்லத்தூள் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இது கரையட்டும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ரைஸ் பிரான் பவுடரை வந்து நம்ம கொட்டிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கலக்கிடலாம். இந்த நட்ஸ் பவுடரும் வந்து நம்ம இந்த இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே நம்ம எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை கலக்கி விடுங்க. இப்போ நமக்கு ஸ்வீட் வேண்டான்னு சொன்னால் இதுக்கு பதிலாக வந்து பேரிச்சம்பழம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய வந்து அந்த எடிபிள் கம்மும் வந்து நான் மிக்சியில் வந்து கொஞ்சம் போட்டு பொடி பண்ணிட்டேன். ரொம்ப பொடி பண்ணாலும் ஒரே ஒரு சுற்றினோம்னாலே அது நல்லா தூளாயிடும். அது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சி எஃபெக்ட் இருக்கும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் வந்து நம்ம நெய் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து ஆறின பின்னாடி ஒரு கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து சூடு ஆறிடுச்சு. கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் இருக்குது சூடு. கொஞ்சம் கலந்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக பிடிச்சா தான் வந்து நம்ம பிடிக்க முடியும். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் சூடு பண்ணி போட்டுக்கோங்க. இது போல் வந்து உருண்டையாக நம்ம செஞ்சு ஒரு தட்டில் வச்சுக்கலாம்.
நம்ம கொஞ்சம் சூடாக நெய் போட்டு பிடிச்சாதான் வந்து நல்லா வரும். கெட்டியாக வந்து நீங்கள் அழுத்துனீங்கன்னா நல்ல உருண்டையாக வந்துடும். ரைஸ் பிரான் லட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான லட்டு, ரைஸ் பிரான் லட்டு. இந்த ரைஸ் பிரான் வந்து ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதோட நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், எள்ளு போட்டிருக்கோம். எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஹெல்த்தி லட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.